தற்போது கிடைத்த அண்மை செய்தி. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு இரவு காவலர் சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனைக்கு பட்டுக்கோட்டை மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தினமும் உள்நோயாளிகளும் வெளியூர் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று செல்கின்றன. இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என்ற புகார் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு இரவு காவலரே ஒருவர் சிகிச்சை அளிப்பதாக வெளியாகியுள்ள வீடியோ காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே மருத்துவமனையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு தலைமை செவிலியார் ஒருவர் சர்வசாதாரணமாக நோயாளிகளிடமிருந்து 200 ரூபா கொடுங்கள், இல்லை என்றால் நான் இன்னும் ஒரு 200 ரூபா கொடுங்கள் என்று சொல்லியும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அந்த செவிலியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதை குறித்து பொதுமக்கள் கூறுகையில், பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வரும் நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை எனவும் இங்குள்ள மருத்துவர்களிடம் போதிய ஒருங்கிணைப்பு இல்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது தலைமை மருத்துவராக இருக்கும் டாக்டர் மீனாவின் கணவர் டாக்டர் நியூட்டன் என்பவர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சம்பளம் வாங்கி கொண்டு வேறொரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் மற்ற மருத்துவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாதது சிகிச்சை அளிப்பது தாமதம் ஏற்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த அரசு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அரசு சார்பில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை நிர்வாகம் சீர்கெட்டு வருவதாக கூறப்படுகிறது. அடிக்கடி புகார் எழும் நிலை. உயர் அலுவலர்கள் பெயரளவுக்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். பிரச்சனை அணிவேர் என்பதை கண்டு அவற்றை தீர்ப்பதில்லை, அக்கறை காட்டுவதில்லை என கூறப்படுகிறது. எனவே தற்போதைய புதிய மாவட்ட ஆட்சியராக நேரடியாக அறிவிப்பின்றி திடீர் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் குறைகளை கேட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு நிர்வாக சீர்கேடுகளை குறைபாடுகளையும் கலை நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என நோயாளிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொள்கின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.